வெல்கம் டு மனதின் மொழி. இந்த 30 டே ஜேர்னியில் இன்றைக்கி டே 4. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திவ்யா என் ஃப்ரெண்டு. அவள் மோஸ்ட்லி ஒரு இன்ட்ரோவர்ட்டான பர்சன். எங்கேனாலும் தனியாக போய்க்குவா, எதுனாலும் தனியாக ஹேண்டில் பண்ணிக்குவா. எல்லாத்துலேயும் பர்ஃபெக்ஷன் ரொம்ப எதிர்பார்ப்பா. பட் இப்போ ரீசெண்ட் டேஸாக வந்துட்டு எதுலேயுமே அவள் கான்சன்ட்ரேட் பண்ணல. அவளை சுற்றி ஒரு 4 பேர் இருக்கணும், நல்லா சிரிச்சு பேசணும், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட்லாம் மாறிட்டா. ஏன் எதனால அப்படின்ற ஒரு ஐடியா தெரியல. பட் அவகிட்ட கேட்கும்போது ஷி சைட் ஐ ஹேட் அ பிரேக்கப் அண்ட் ஐ எம் ஹீலிங் ஃப்ரம் தட் அப்படின்னு சொன்னா. சரிம்மா ஓகே, உனக்கான டைம் நீ எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். பட் டே பை டே ஷி டிஸ்ட்ராக்டட் ஹர் செல்ஃப் பை ஹியரிங் மியூசிக் ஆர் மூவிஸ் ஆர் ரீல்ஸ். எப்போ பார்த்தாலும் அவளோட எமோஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அவளை டிஸ்ட்ராக்ட் பண்ணிகிட்டே இருந்தா. அது என்ன ஆச்சுன்னா, நம்ம எமோஷனை நம்ம ஃபீலிங்ஸை நம்ம போட்டு கம்ப்ரெஸ் பண்ண ஒரு நாள் டப்புன்னு வெடிக்கும். அந்த மாதிரி ஒன் நைட் ரொம்ப தனியாக இருந்திருக்கா. அவளோட பழைய ஜெர்னல்ஸை எடுத்து பார்த்துருக்கா. And she wrote a letter, and which is unsent one. She wrote everything, like அவளோட கோவம், அவளோட அழுகை, அவளோட பெயின், அவளோட லவ், அண்ட் லாஸ்ட் குட் பை. யாருக்கு யார் அவளை ஹர்ட் பண்ணாங்களோ, யார் அவளை தனியாக விட்டுட்டு போனாங்களோ அந்த பர்சனுக்கு அவள் ஒரு லெட்டரில் எழுதியிருக்கா. அவள் எழுத கண்ணில் அப்படி தண்ணி வந்துச்சு. பட் she did not wipe her tears. She let them fall, and for the first time in a month she felt lighter. நாட் ஹீல்ட் பட் ஹியர்ட். அவளோட மனசில் என்ன வழிகள் வேதனைகள் எல்லாமே இருந்துச்சோ அதை வெளியே அவள் சொல்லலை. பட் அவளுக்குள்ளேயே அவள் சொல்லிட்டா. அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக அவள் ஒரு லெட்டரில் எழுதி அந்த எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வெளியே விட்டுட்டா. ஸோ இந்த கதையிலேருந்து என்ன சொல்ல வரேன்னா, உங்களோட எமோஷனுக்கு நீங்கள் ஃபேக்காக இருக்காதிங்க. வெளியே ஃபேக்காக இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. பட் உங்களுக்கு நீங்களே அப்படி இருக்காதிங்க. ஏன்னா எமோஷன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் நம்ம லைஃப்பில் ப்ளே பண்ணும். பிகாஸ் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு மாதிரியான எமோஷன்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த எமோஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெரியணும்னா சிம்பிளான 3 விஷயம் தான். மெடிடேஷன் பண்ணுங்கள், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், எக்ஸசைஸ் பண்ணுங்கள், யோகா பண்ணுங்கள். ஸோ இதை பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க உங்களோட மென்டல் வெல்னஸ் இம்ப்ரூவ் ஆகுறது. ஸோ இது மூலியமாக மட்டும்தான் இதை வந்துட்டு நம்ம டேக்கிள் பண்ண முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த 30 டே ஜர்னியில் இதை எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் மனதின் மொழி.